என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, வெறும் 10 நிமிட பேச்சு, 50,000 வாக்குகள் வித்தியாசம். பெரம்பூரில் பெரிய அளவில் கவனம் செலுத்தாமலேயே சிட்டிங் எம்எல்ஏவை தோற்கடித்து விஜயால் எப்படி வெல்ல முடிந்தது? சுமார் 1,20,00,000 வாக்குகள் பெற்று சென்னை பெரம்பூர் தொகுதியிலும் 90,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று திருச்சி கிழக்கு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளார் விஜய். இதில் குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில் சுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றியை அவர் கண்டிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு நாள் மட்டுமே பெரம்பூர் தொகுதிக்கு சென்று 10 நிமிடங்கள் மட்டுமே பேசினார் விஜய். பின்னர் சில வீடுகளுக்கு சென்று வாக்குகளை சேகரித்தார். அதே நேரம் திமுக தரப்பில் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் அங்கு தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டனர். திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏ ஆர்.டி. சேகர் மீது தொகுதி மக்களுக்கு அதிருப்தி இருந்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே அதிமுக பெரம்பூர் தொகுதியை பாமகவுக்கு அளித்ததும் விஜய்க்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தியது. இதையெல்லாம் தாண்டி விஜய் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற முக்கிய காரணம் அவரது கட்சியின் கட்டமைப்பு என்று கூறப்படுகிறது. பெரம்பூர் தாவேகாவின் கோட்டை என சொல்லும் அளவுக்கு அங்கு கிட்டத்தட்ட 44,000 பேர் கட்சியின் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். அனைத்து வார்டுகளிலும் தாவேகா நிர்வாகிகளை நியமித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் இறங்கியுள்ளனர். அதோடு அத்தொகுதியில் கணிசமாக உள்ள தலித்துகள் மற்றும் கிறிஸ்தவரின் வாக்குகளும் விஜய்க்கு சாதகமாக மாறியிருக்கிறது. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என இரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ள விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை விட்டுக் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.